அஸ்ஸலாமு அலைக்கும். இனிமே பால் திறந்து போச்சு அப்படின்ற கவலையே நமக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திரைய வச்சு பன்னீர் ஆக்கிடலாம். பன்னீர் வச்சுட்டு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினது பிறகு கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு பால் திறஞ்சு போச்சு இல்லையா, அதை லெமனை விட்டு நல்லா கட்டி வச்சுருந்தேன். நல்லது பன்னீர் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. அதில் கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். நல்லா உதுத்து விட்டதுக்கு பிறகு இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா பன்னீர் புரிஜி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலையை தூவிட்டு இறக்கிடலாம். சப்பாத்தி, தோசை, பூரி எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ப்ரெட் எடுத்திருக்கேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.